ஆதிசங்கரர் இன்றைய கேரளத்தில் உள்ள காலடி எனப்படும் ஊரில் ஆர்யாம்பாள் சிவகுரு இணையருக்கு மகனாக தோன்றிய மெய்ஞான வல்லுனர். தென் மாநிலமான கேரளாவில் இருந்து ஆதிசங்கரர் சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றார். இந்தியாவின் மத்திய சமவெளியில் உள்ள நர்மதா நதிக்கரையில் தனது குருவான கோவிந்தபாதரிடம் 4 ஆண்டுகள் தங்கி தனது குருவுக்கு சேவை செய்தார். தனது ஆசிரியரின் கருணையுள்ள வழிகாட்டுதலின் கீழ் இளம் சங்கராச்சாரியார் அனைத்து வேத சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றார். தனது இளமை பருவத்தில் கௌடபாதரின் சீடரான கோவிந்த பகவத் பாதரிடம் வேதாந்தம் மற்றும் இதர தத்துவங்கள் பயின்று சங்கர பகவத் பாதர் என்று அழைக்கப்பட்டார். இந்து சமயத்தின் 3 அடிப்படை நூல்கள் என்று அறியப்படும் 10 உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் மற்றும் பகவத்கீதைக்கு விளக்க உரை அளித்து அவை போதிக்கும் அத்வைத வேதாந்தம், அதாவது இரண்டற்றது என்கிற அத்வைத தத்துவத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டியவர். சிவானந்த லகரி, கோவிந்தாஷ்டகம், பஜகோவிந்தம், சித்தாந்த சாங்கியம், விவேக சூடாமணி, ஆத்மபோதம், உபதேச சாகஸ்ரீ, கனகதாரா ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ ஆதிசங்கரர் 32 ஆண்டுகள் என்ற குறுகிய ஆயுட்காலம் மட்டுமே வாழ்ந்தார்.